இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில்? இந்த பாடலுக்கு எவ்வளவு அர்த்தம் தெரியுமா? இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அப்படியே இன்னைக்கு இந்த திராவிட அரசு ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்டா நாட்டை பத்தி கவலை இல்லை, மக்களை பத்தி கவலை இல்லை, நாடு எக்கடி கட்டு போனா என்ன, நாட்டு மக்கள் நாசகமா போனா என்ன நினைக்கக்கூடிய அரசாக இந்த திராவிட அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தமிழ்நாட்டில் எங்காவது பாலாறும் தேனாரும் ஓடுதா? பாலாறும் தேனாரும் எங்க ஓடிக்கொண்டிருக்கிறது? கள்ளச்சாராயம் ஓடிக்கொண்டிருக்கின்றது, கஞ்சா பொருட்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது, போதைப் பொருட்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு மாணவர்களும் மாணவிகளும் குடும்பங்களும் நடுத்தருவிலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் பாலாறும் தேனாரும் ஓடுது என்று சொல்கிறார்கள். வெட்கமாக இவர்களுக்கு இதெல்லாம் சொல்வதற்கு. எத்தனை நாளைக்கு முழு பூசணிக்காயை சோத்திலே வைத்து மறைக்க பார்க்கிறீர்கள்? இது என்ன ஆட்சி? இது மக்களுக்கு விரோதமான ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படி ஒரு கேவலமான கேடுகட்ட ஆட்சியை நாம் எங்காவது பார்க்க முடியுமா? ஆனால் ஒன்று சொல்கிறேன், இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு விதமாக பேசுவார்கள், ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு விதமாக பேசுவதும், ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஒரு விதமாக பேசுவதும் இந்த திராவிட மாடலின் கொள்கையாக இருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வானத்தை வில்லாக்குவோம் என்று சொல்வார்கள், மனதை கைதாக்குவோம் என்று சொல்வார்கள், தமிழ்நாட்டை அப்படியே நட்ட குதிரை தூக்கி நிப்பாட்டுவோம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இங்கு ஒரு ஆணையை கூட இவர்கள் கொடுக்குவது கிடையாது. பேச்சு மட்டும் எப்படி இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டு நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு பாருங்க. எப்பொழுதெல்லாம் இந்த திராவிட அரசு ஆட்சிக்கு வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் இவர்கள் ஆட்சி கட்டியில் அமர்கிறார்களோ, அப்பொழுதெல்லாம் இங்கே லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது, ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது, கலெக்ஷன் கமிஷன் கரெக்ஷன் என தமிழ்நாட்டை இன்றைக்கு கடன்கார நாடாக ஆக்கி விட்டார்கள். அனைத்திலும் கொள்ளை, அனைத்திலும் கொள்ளை. எவ்வளவு பேசும் வேதனையா இருப்பாருங்க. என்ன ஆட்சிங்க? மக்கள் எதுக்காக வாக்களித்தாங்க? எதுக்காக மக்கள் வாக்களித்தாங்க? உங்களை எதுக்கு நம்பினாங்க? நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நம்பிய மக்களுக்கு இன்றைக்கு துரோகத்தை செய்யக்கூடிய ஆட்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த திராவிட அரசு ஆட்சி செய்து கொண்டிருக்கு. 2021 தேர்தலிலே எத்தனை வாக்குறுதியை கொடுத்தீங்க? கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தீங்க. இன்னைக்கு முதல்வர் சொல்கிறார், நாங்கள் கொடுத்த 100% வாக்குறுதியிலே 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று வாய் கூசாமல் போய் சொல்கிறார். 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காரா? ஒண்ணுமில்ல, 2% பார்ப்போம். நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றால் முதல் கையெழுத்திலே நீட்டை ஒழிப்போம் என்று சொன்னார். நீட்டை ஒழிச்சிருக்காங்களா? முதல் கையெழுத்துல நீட்டை ஒழிச்சிருக்காரா? அன்னைக்கு கையெழுத்து வாங்கி பார்த்தாரு, வாங்கின கையெழுத்து பூரா பிரச்சாரம் மீட்டிங் குப்பை தொட்டில கிடக்குது. என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு, அடுத்த கட்சியை கூப்பிட்டு பார்த்தாரு, எதிர்கட்சியை கூப்பிட்டு பார்த்தாரு, யாருமே இதுக்கு ஒத்து வரல. ஏன்னா நீட்டை கொண்டு வந்தது இவங்க தானே. நீட்டை இவங்களே கொண்டு வந்துட்டு நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு மக்களிடத்திலையும் மாணவர்களிடத்திலையும் பொய்யான தகவல்களை சொல்லி மக்களை ஏமாற்ற பார்க்கிறது இந்த அரசு. இதை விட ஒரு கேவலமான கேடுகட்ட அரசை நாம் எங்காவது பார்க்க முடியுமா? தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்களை ஒரு ஓட்டுக்கு 1000 தரோம், இல்ல 500 தரோம்,